தமிழ் பேசும் அனைத்து சகோதரர்களுக்கும் இனிய வணக்கம். ஹையோபியால மகிழ்ச்சியா சேஃப் அண்ட் செக்யூர் ஹாப்பியா மகிழ்ச்சியா இருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் அனைத்து மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அரசு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கண்டிப்பா போய் சேரணும். ஏன்னா அரசு பள்ளியில இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில இருக்கக்கூடிய அவர்களுடைய மாணவர்களுடைய பிரச்சனை தான் இது ஒண்ணு. ஏன்னா அரசு சட்டக்கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு 3 மாணவிகளும் அவர்களோட பெற்றோர்களோட நடு ரோட்லயும் காவல் நிலையத்திலையும் அலைஞ்சு திரிஞ்ச கதை உண்மையான ஒரு நிகழ்வு. மனசாட்சியே இல்லாத வாடகை ஓனரும் திறக்கப்படாத நிலையில இருக்கக்கூடிய அரசாங்க விடுதியும் இது மூன்றுத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு? உண்மையான இந்த மாணவிகளுக்கு என்ன தேவைகள் இருக்கு? இந்த தேவைகள் ஒரு அடிப்படை தேவையா? ஏன் இந்த அடிப்படை தேவை இன்னமும் இந்த நிர்வாகம் நிறைவேற்றல? இனியும் வரப்போற இந்த மாணவிகள் இந்த வருஷம் அட்மிஷன்ல ஜாயின் பண்ண போறாங்க. அவர்களுக்கும் இந்த அடிப்படை தேவை நிறைவேறல அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதையும் இவர்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றதையும் இந்த பதில நம்ம பார்க்க போறோம். பல 100 கிலோமீட்டர்கள் தாண்டி வந்தும் படிக்கக்கூடிய சூழலில் இன்றைய ஏழை குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளுடைய ஆர்வத்தினால் பல 100 கிலோமீட்டர்கள் தாண்டி வந்தும் படிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு அரசு தரப்பில் விடுதி வசதியும் இல்லை. அப்படி இருந்தாலும் அதை திறக்கக்கூடிய சூழலில் இல்லை. இதனாலே பல தனியார் விடுதிகளை நாடி செல்கிறார்கள். அங்கு பாதுகாப்பும் இல்லை, உணவும் இல்லை, சுகாதாரமும் இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வேற வழி இல்லாமல் தனியார் விடுதிகளில் தங்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் 9 மாதங்கள் விடுதியில் இல்லாமலும் அதற்கான உடைமைகளை மட்டுமே விட்டு சென்று விட்டார்கள். மீண்டும் 9 மாதங்கள் கழித்து வந்து கேட்கும் பொழுது அந்த 9 மாதத்துக்கான வாடகை கொடுத்தால் மட்டுமே அந்த பொருட்களை உடைமைகளை ஒப்படைப்பேன் என்று ரத்தம் உரியக்கூடிய இந்த முதலாளிகள் வாடகை உரிமையாளர்கள் செய்யக்கூடிய இந்த அவலமான நிலை தான் இன்றைய ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுடைய நிலைமை. அதை பற்றி ஒரு பயணம்தான் இது. இந்த பதிவு அனைத்து அரசு கல்லூரி மாணவிகளுக்கும் சமர்ப்பணம். அவங்களே எடுத்து போயிட்டாங்க. கிட்ட இருந்த வேற வச்சு தான் திறந்து அவங்களுக்கு வேற வசதி அவங்க மண்டலத்துக்கு 3 மாசம் முன்னாடி கால் பண்ணி. உண்மையே இந்த மாணவிகளுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா? ஏன் இந்த பிரச்சனைகள்? ஏன் இவங்க நடு ரோட்ல இருக்கணும்? ஏன் காவல் நிலையத்துக்கு போகணும்? இவங்களுடைய அடிப்படை தேவை என்ன? இது ஏன் இன்னமும் பூர்த்தி அடையாம இருக்கு? இவர்களுடைய தேவை இனிமே நிறைவேறுமா அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். வெல்கம் டு ஷோ. நான் உங்கள் புகழேந்தி. சரி, ஓகே. என்ன பிரச்சனை சொல்லுங்க உங்களுக்கு? எங்களுக்கு ஹாஸ்டல் திறக்காதனாலனா நாங்க இங்க வந்து ஹாஸ்டலுக்காக நாங்க மார்ச் மாசம் வந்து வெக்கேட் பண்ணிட்டு போனோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கொரோனா டைம்ல வந்து எங்களால வந்து லக்கேஜ் எல்லாம் எடுக்க முடியல. எங்களோட முக்கியமான என்னன்னா புக்ஸ், ஐடென்டி கார்டு, அப்புறம் வந்து என்னன்னா சர்டிபிகேட் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பிரைவேட் இதுல வந்து எங்களுக்கு வந்து மாட்டிக்கிட்டு சார். அதனால நாங்க என்ன பண்றோம்னா எங்களோட லக்கேஜை வந்து இப்ப வந்து எங்களுக்கு எங்க ஹாஸ்டல் திறக்கணும் அப்படிங்கறதுக்காகவும் இதை வந்து ரீஓபன் பண்றப்ப எங்களுக்கு ஹாஸ்டல் வந்து திறக்கணுங்கிறதுக்காக நாங்க வந்து எடுத்துக்கிறோம் சார். இப்போ வந்து கொரோனா டைம்ல எங்களுக்கு ஹாஸ்டல் வந்தா கொஞ்சம் சேஃப்டி அங்க இருக்கும், சேஃப்டியா இருப்போம். கவர்மெண்ட் நிர்வாகத்துல இருக்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் அது ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அதனால எங்களுக்கு வந்து இது நல்ல முக்கியமான கவர்மெண்ட் ஹாஸ்டல் திறந்தா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நாங்க ஹாஸ்டல் திறக்கணும்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். இப்போ புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹாஸ்டல் வந்து திறப்பாங்க இல்லைன்னு தெரியல. அவங்களுக்கு திறக்கல அப்படின்னா என்ன ப்ரொடெஸ்ட் ஏதாவது பண்ணுவீங்களா, இல்ல ரெக்வெஸ்ட் பண்ணுவீங்களா? புதுசா இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போறாங்க, அவங்களுக்கும் ஹாஸ்டல் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அவங்களும் இதே மாதிரி கஷ்டப்பட்டாங்கன்னா அப்போ மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி முடிவு எடுக்கும்? எங்களை மாதிரி வர ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸும் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல் இல்லாம கஷ்டப்படக்கூடாது. எங்களுக்காக கொஞ்சம் ஹாஸ்டலை வந்து ஓபன் பண்ணா எங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க பிரின்சிபல் மேமையும் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. இந்த 3 அரசு சட்டக்கல்லூரி மாணவிகளுக்கும் தனியார் வாடகைதாரர் நடத்தக்கூடிய அந்த ஓனருக்கும் இடைப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா பார்க்கலாம். ஆனா உண்மையிலே சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா எங்க பிரச்சனை உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது
திறக்கப்படாத சூழல்ல அரசாங்க விடுதி இன்னமும் பூட்டி கிடக்குது. அதை இன்னமும் திறக்கல, யாருமே அதுல இன்னமும் போகல. அரசாங்க விடுதி முழுமையா கட்டி முடிச்ச பிறகும் பல காரணங்களால தள்ளி போட்டு இன்னமும் திறக்கப்படாத சூழல் இருக்கு. இந்த காரணங்களால தான் இன்னைக்கும் பல மாணவர் மாணவிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல தவிச்சிட்டு இருக்காங்க. இது இந்த 3 மாணவிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த மாதிரி பல மாணவர் மாணவிகள் இதே பிரச்சனையில இருக்காங்க. ஆனா வெளிப்படையில தெரியல. ஒரு விடுதி இருந்தும் திறக்கப்படல அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 இருந்து 300 மாணவிகள் பாதிப்படைவாங்க. இது ஒரு கல்லூரியில மட்டும். இதே தமிழகத்துல எவ்வளவு கல்லூரிகள் இந்த மாதிரி திறக்கப்படாத நிலையில விடுதிகள் பூட்டப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான நிலைகள் இருக்கும்? இதே இந்தியாவில் எத்தனை அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய விடுதிகள் திறக்கப்படாத சூழல் இருக்கும்போது எவ்வளவு மாணவ மாணவிகள் பாதிப்படைவாங்க? இதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் பட்சத்துல கண்டிப்பா இந்த வேண்டுகோள் உங்ககிட்ட வைக்கிறேன். உடனடியாக கல்லூரிகள் எப்போ திறக்கப்படுமோ அதே நாட்களில் இந்த விடுதிகளும் திறக்கப்படணும். இதனால பல மாணவர் மாணவிகள் பாதிப்படையாம நிறைய பேர் பயனடைவாங்க. இதெல்லாம் இருந்தும் இனிமேலும் இவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையுமா இல்லையா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. இது அந்த மேனேஜ்மெண்டோ இல்ல அந்த யூனிவர்சிட்டியோ அந்த மாணவர்கள் அவர்களுடைய கேள்விகளாவே வச்சிடுறேன். நீங்க இதுக்கான தீர்வுகளை கொடுப்பீங்களா இல்லையா அப்படின்றத காலேஜஸ் ஏப்ரல், மே இல்ல ஜனவரி, பிப்ரவரி எப்போ காலேஜ் ஓபன் பண்றீங்களோ இப்போ இந்த வருஷம் 2020-21 ஆண்டு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் திருநெல்வேலியிலிருந்து, தூத்துக்குடியிலிருந்து, விழுப்புரத்திலிருந்து, கன்னியாகுமரியில இருந்துன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருந்து நிறைய மாணவ மாணவிகள் வராங்க. அவங்களுக்கான விடுதி வசதியும் பாதுகாப்பும் கல்வியும் படிப்பதற்கான சுற்றுப்புற சூழலும் இருக்கக்கூடிய விடுதி வசதி இருந்தும் திறக்கப்படாத சூழல்ல இன்னமும் அது மூடிதான் வைக்க போறீங்களா? இல்ல இந்த வருஷம் அட்மிஷன் ஆகி காலேஜ் ஓபன் பண்ணும் போது கல்லூரி திறக்கக்கூடிய அதே நாள்ல விடுதியும் திறக்க போறீங்களா? இல்ல இந்த தேவைகளை பூர்த்தி அடையாம நாங்க மாணவர்களுடைய நலனுக்காக செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பிடிவாதத்தோட இருக்க போறீங்களா? இது என்னுடைய கேள்வி கிடையாது, மாணவர்களுடைய தேவை. மாணவர் மாணவிகளுடைய நலனுக்காக சிந்திக்கிற நிர்வாகம் இருக்கும் பட்சத்துல இதற்கான உடனடியா தீர்வு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் தென் என்னோட சேர்ந்து சக மாணவர் மாணவிகளும் நம்புறாங்க. இதுக்கான தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுக்கான ஒரு வேண்டுகோளா தான் இந்த பதிவு இருக்க போகுது. ஏன்னா இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பார்ப்போம், காத்திருந்து விடியலோடு அனைத்து மாணவர்களுடைய வேண்டுகோளோடு சேர்த்து நான் உங்கள் புகழேந்தி வில்சன். நன்றி.